ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆர்எஸ்எஸ்ல 40 அங்கம் இருக்குது. எப்படி ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டால் ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் இருப்பாங்க, மேக்ஸ் டீச்சர், பிடி டீச்சர் இருப்பாங்களோ, அதுபோல் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மைய அமைப்புக்கு அரசியல் பிரிவு தான் வந்து பிஜேபி. ரிலீஜியஸ் பிரிவு அப்படின்னா அது விஸ்வ இந்து பரிஷத். எனக்கு ஒரு பேட் டைம் வந்து 1996 நடு ரோட்டில் நின்னேன். நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை. அது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கம்ப்ளீட்டாக அடையாறில் இந்திரா நகரில் வந்து 400 பிள்ளையார் சிலைகளை உடைச்சிருப்பேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஆண்டாளுக்கு தங்க விமான திருப்பணி நடைபெற்று, அந்த தங்க விமானத்தில் ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் இருந்தேன். ஆண்டாளோட அருளால் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்குன்றதான் பதில். எந்த பிள்ளையார் உடைச்சனோ அந்த பிள்ளையாரோட பேர் தான் என் பொண்ணுக்கு கற்பகம் பேர். இன்றைக்கி வந்து இந்துக்கு ஒரு ப்ராப்ளம்னா, கேள்வி கேட்க ஆர்எஸ்எஸ் விட்டால் நாதி இந்துக்களுக்கு யாருமே கிடையாது. இந்துக்களுக்காகவும் இந்தியாவுக்காக ஒரு இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். சொக்கலிங்கம் வந்து ட்ரஸ்டி ஆஃப் விஹெச்பின்றது வந்து பெரிய பொறுப்பு. ஓகே, எனக்கு கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஒரு அமைச்சர் பதவியேற்ற உடனே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாரு. 12:40 நடை சாத்தப்படணும். அவருக்காக 1:20 வரைக்கும் நடை தொடர்ந்து இருந்தது. சினிமாவில் நடிச்சுட்டா வந்து அவங்க விஐபி ஆகிடுவாங்களா? அதே திமுக நடந்தது, இவங்களும் அதை தொடர்றாங்க. இந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு வந்து உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்தை சொல்லும்போது, நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கை மூடி வாயை பொத்திக்கிட்டு கை மூடிட்டு உட்காந்துருந்தார். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு பிராமணன் அவன் எங்கே வந்து ரவுடிசம் பண்ணான், எங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணான், எங்கே கள்ளசாராயம் காய்ச்சினா, எங்கே குவாரி எடுத்து வந்து இல்லீகல் மைனிங் பண்ணாங்க, அவன் உண்டு, அவன் வீடு உண்டு, அவன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துருக்க இடத்துல ஒரு பிராமணன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வீரமணிக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? நான் எப்பவும் சொல்கிறேன், திமுக ஆட்சி விழுந்தது காரணமே ஹெச்ஆர்என்சியோட ஊழல் தான். பணம் இருப்பவனுக்கு கடவுள், பணம் இல்லாதவனுக்கு கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி மக்களை இந்து மதத்திலிருந்து பிற மதத்துக்கு தள்ளக்கூடிய வேலை தான் போன அரசாங்கம் செய்தது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக விஸ்வ இந்து பரிஷத்தின் வட தமிழக மாநில தலைவர் முனைவர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடன் இணைந்து தான் பேச இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், வாழ்க வளத்துடன். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பு, அமோகம். நிறைய இந்த வீடியோ பார்க்குற நபர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அறிமுகமான ஒரு ஆளுமை. ஆண்டாள் சொக்கலிங்கம் என்றால் குறிப்பாக இந்த ஆன்மீக தளத்தில் இயங்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹிந்து மத உணர்வு கொண்டவர்களுக்கு அறிமுகமான பரிச்சயமான ஒரு பெயர். இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய பல மொழிகளிலிருந்து இந்த காணொலி பார்க்கக்கூடிய பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு உங்களோட ஒரு சின்ன அறிமுகத்தோடு தொடங்கலாம்னு நினைக்கிறோம். சொக்கலிங்கம் எப்படி ஆண்டாள் சொக்கலிங்கம் ஆனார், இந்த சொக்கலிங்கத்தினுடைய பூர்வீகம், உங்களை பற்றின ஒரு ஜேர்னிலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறோம் சார். கொஞ்சம் உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா? சொந்த ஊர் திருநெல்வேலி. ஓகே. தென்காசி. என் அப்பாவோட தாத்தா டிஎஸ் சொக்கலிங்கம் பிள்ளை வந்து 1937 வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், தென்காசி எம்எல்ஏ. அவர் வந்து 2-3 பெரிய பத்திரிகைகள் நடத்துகிறவங்க. அவர் திருமணம் பண்ணிக்கல. அவரோட அண்ணன் பேர் வந்து மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை. அவர் தான் ஆஷ் கான்ஸ்பிரஸில் அக்யூஸ்ட் ஒன்று. அந்த டைம் ஆஷ் துரையை சுட்டு கொண்டதில்லை. அது திருவள்ளுவர் சீட்டு போட்டு பார்க்குறாங்க. இறந்த வாஞ்சியோட அவங்களோட பேர் வருது. இல்லைன்னா இப்போ எங்கள் தாத்தா பேர் வந்தோன்னா அவர் தான் சுட்டுட்டு அவர் தான் தன்னை சுட்டு கொண்டு இறந்து போயிருக்கணும். அவங்க பேர் வந்தது. ஆனால் அதில் அக்யூஸ் ஒன்றா எங்கள் தாத்தா குறிப்பிடப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அந்த காலத்துலேயே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சொத்துக்களை 1910 பணத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து சாதாரண ஒர்க்கர். எங்கள் அப்பாலாம் வந்து சென்னைக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்தவங்க. அதுக்கு 3ஆவது ஜென்ரேஷன் நாங்கள். அப்படின்னும்போது படிப்பு, நல்ல படிப்பை கொடுத்தாங்க அப்பா. நான் ஸ்கூலிங்லாம் சென்னையில் தான் பண்ணேன், சாந்தோமில். இன்ஜினியரிங் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பிஇ மெக்கானிக்கல் 88-92. அப்புறம் எம்பிஏ எம்ஃபில் பிஹெச்டி அண்ணாமலையில் பண்ணேன், ஹியூமன் பிஹேவியரில். அண்டு அது சார்ந்த தொழில்களில் இருந்தேன். 2005 வரைக்கும் வேலை. அப்புறம் 2005 ஆன் மை ஓனு. 2010 இந்தியன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சிமெண்ட் பேக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டைரக்டர். இது போல் பொறுப்புகளை வகிச்சிட்ருக்கேன். இதான் என்னை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. ஓகே. ஸோ எப்படி ஆண்டாள் சொக்கலிங்கம்ங்கிற ஆண்டாள் சொக்கலிங்கம் என்பது வந்து எனக்கு ஒரு பேட் டைம் வந்து 1996 ஐ கேன்சர். நடு ரோட்டில் நின்னேன். நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சவங்கள்ட்ட பணம் கிடையாது. அன்றைக்கி ஏதோ ஒரு உந்துதல் திருச்செந்தூர் போனேன்.
அதுக்கப்புறம் ஆண்டாள் கோயில். ஆண்டாள்லாம் யாரும் தெரியாது, அது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அது வரைக்கும் கம்ப்ளீட்டா ஆமாம், அடையாறில் இந்திரா நகரில் வந்து 400 பிள்ளையார் சிலைகளை உடைச்சிருப்பேன். ஓ. ஆண்டாளை பற்றி, ஆண்டாள்னா மகாலட்சுமின்னு திட்டுக்காது, ஆண்டாள் தான் மகாலட்சுமின்னு தெரியாது எனக்கு. 786 என்ன, அல்லாவின் டெலிஃபோன் நம்பரா, பரிசுத்த ஆவில் இட்லி வேகுமாலாம் வந்து மைக் பிடிச்சி திராவிட கழக மீட்டிங்கில் பேசியிருக்கேன். 81, 91 அடையாறில் இருந்தபோது. அப்போ அந்த எல்டிடி ஆக்டிவிட்டீஸ்லாம் 81, 82 இருந்தது. அப்போ நான் ஸ்கூல் பையன், 6வது 7வது படிக்கிற பையன். அப்போது அவங்களாம் நட்புகள் உண்டு. ஸோ ஈழத்தமிழ், அப்புறம் அதுக்கான போராட்டங்கள் 84, 85 அந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுள் மறுப்புன்றது ஒரு விஷயம் வந்தது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து திருப்பூர் கந்தசாமியில் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உடல்நிலை பாதிப்புன்னு வரும்போது அந்த திருச்செந்தூரில் தான் எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போனேன், யாரோ சொல்லி. அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அதுக்கப்புறம் திருப்பதி ஏழுமலையான பார்த்தப்ப தான் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் வந்தது. இன்ஃபேக்ட் என் பொண்ணு பேரே கற்பகம் தான். எந்த பிள்ளையார் உடைச்சோன்னா அந்த பிள்ளையாரோட பேர் தான் என் பொண்ணுக்கு கற்பகம்ட்டு. என் பையனுக்கு அந்த திருச்செந்தூர் முருகர் பேர் சண்முகம்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் ஏன் ஆண்டாள் சொக்கலிங்கன் வந்தது அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஆண்டாளுக்கு தங்க விமான திருப்பணி நடைபெற்றது 2011 16 வரைக்கும். அதில் ஏறத்தாழ ஒரு 50 கிலோ தங்கம் என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய ஃபாலோயர்ஸை, வெல் விஷர்ஸை வச்சு திரட்டி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் க்யூவில் நிற்க வச்சு கொடுத்தேன். அந்த தங்க விமானத்தில் ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் இருந்தேன். இன்ஃபேக்ட் இப்போ அந்த அம்மா இல்லை, இறந்துட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. நான் அந்த கட்சியோ அந்த உறுப்பினரோ கிடையாது. ஆனால் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். இப்போ சமீபத்தில் கூட சசிகலா அம்மா வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பண்ணப்போ என்னை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு தம்பி வந்து கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல தம்பி, 25 கிலோ தங்கம் வேணும்ன்ட்டு. அப்புறம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 25 கிலோ நான் தான் வாங்கி கொடுத்தேன். கடைசியாக 1 கிலோ தங்கம் தேவைப்பட்டது. அது என் நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார், சித்தார்த்னு சொல்லிட்டு, பெரிய கோயம்புத்தூரில் பெரிய ஒரு கம்பெனி, ஏஸ்டெக்னு ஒரு கம்பெனி, அவரும் தம்பி சீனிவாசன் தான் கொடுத்து நிறைவு விலை விஷயம் நான் தான் பண்ணது. ஸோ எல்லாருமே எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நகரத்தார் நிறைய படிப்பாங்க. ஆனால் எந்த சொக்கலிங்கன்னு வரும்போது இல்லை நம்ம ஆண்டாள் சொக்கலிங்க, ஏன்னா எல்லாரையும் ஆண்டாள் கோயில் கூப்பிட்டு போவேன், ஆண்டாள் பற்றி நிறைய பேசினால நம்ம ஆண்டாள் சொக்கலிங்கன்னா அந்த பேர் வந்து அப்படியே சொக்கலிங்கன்றது ஆண்டாள் சொக்கலிங்கமாக மாறிச்சு. கிரேட் சார். ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏத்திஸ்ட், ஒரு கடவுள் மறுப்பாளர், பிள்ளையார் சிலைகளை உடைச்சவர், கடவுள் நிந்தனை செய்தவர், கேன்சர் சர்வைவர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், நிறைய அப்படியே அடுக்கிக்கிட்டே போய் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இதை பற்றி நம்ம ஒரு உங்களோட பெர்மிஷனோடய அந்த கேள்வி நான் வைக்கிறேன். இந்த இன்னைக்கு வரைக்குமே இந்த கேன்சர் சர்வைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய பேரை பார்க்கும்பொழுது அது இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் விஷயமா பேசுகிறோம், கடந்து போகிறோம். நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உறுதுணையாக? இல்லை, அது எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா கேன்சருடைய வலி அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது வந்து தைராய்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இன்றைக்கும் வந்து ஏஷியாவிலே பெரிய டாக்டர் வந்து சந்திரசேகர், மகராஜன் சந்திரசேகர்னு ஒரு டாப் டாக்டர் இந்த கண்ட்ரி, இந்த ஏஷியாவிலே அவர் தான் பெரிய டாக்டர். அவருடைய பிளஸ்ஸிங்கால் வந்து நான் காப்பாற்றப்பட்டேன். அவர் ஒரு கிளாண்ட் எடுக்கணும்னு சொன்னார். ஆப்ரேஷன் பண்ணும்போது 2வது கிளாண்டும் ப்ராப்ளம் இருக்கணும்னு 2 கிளாண்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு அதனால் வந்து மற்றவங்கள மாதிரி கீமோ அது போன்ற விஷயங்கள்லாம் நான் வந்து கடந்து வரல. அந்த எந்த உறுப்பில் ப்ராப்ளம் இருந்தோ அந்த உறுப்பை வெட்டி ஏற்றதுனால அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 96ல் 20 வருஷம் நான் கேரண்டி கொடுக்குறேன்ட்டு. அது 2016, இப்போ 2026 பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஆண்டாள் அனுகிரகம் தான். ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்ட எக்ஸாக்ட் கேள்விக்கு பதிலும் போது ஆண்டாளோட அருளால் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்குன்றது தான் பதில். ஓகே. ஸோ அந்த ஆண்டாளுக்கு ஒரு நிந்தனை வந்த நிகழ்வு சமீப வருடத்தில் நடந்தது தான். எல்லாரும் மறந்திருக்க மாட்டாங்க, மறக்க முடியாத ஒரு நிகழ்வும் கூட. கவி பேரரசு அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு பெரிய பட்டத்தை சூட்டி கொண்டவர் வைரமுத்து அவர்கள் வந்து ஆண்டாள் பற்றி எழுதினார், பேசினார். அதை பற்றி தொடர்ந்த சர்ச்சை தமிழகம் முழுவதும் பற்றி எறிந்தது. ஸோ அந்த ஒரு சர்ச்சை உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அந்த நேரத்தில் நான் வந்து இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு ஒரு தூதுக்குழு, ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நட்புறவுக்காக. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது, இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே வந்து இந்தியர்கள் 36 பேர் தான். ஐஃபா வெக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஐஃபா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் ஃபார் இஸ்ரேல். அந்த ஐஃபா வெக்ட்ரி சம்மந்தமாக ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அது இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் நான். அது மோடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் டெலிகாமோட சேர்மனோட வீட்டில் அந்த மீட்டிங் டாப் 10 people. இன்ஃபேக்ட் ஷெகாவத்னு இப்போ மினிஸ்டராக இருக்கார், ஜல் மினிஸ்டராக இருந்தார். அப்போது அவரும் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அன்றைக்கி தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்போ கேள்விப்பட்டப்போ நான் இரவு தூக்கம் இல்லை. உடனே லைவில் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது, ரொம்ப கொதிச்சு போய் நான் போட்டேன். ஏன்னா இப்போ நார்மலாக நம்மளுடைய இந்துக்கள் எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையாக தெய்வத்தை திட்டியானா உடனே நம்ம ஆட்கள் நான் சொல்லுவான், நீ முஸ்லீமை திட்டுவியா, தைரியம் இருந்தால் கிறிஸ்டினை திட்டுவியான்னு சொல்லி கேட்பான். இது எப்படி எனக்கு ரொம்ப சங்கடம்னா,
நம்ம என்னோட மனைவியை ஒருத்தன் கைப்பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னும் போது நீ ஏன் பக்கத்து வீட்டுக்கார மனைவியை கைப்பிடிச்சி இழுக்கல, ஏன் அவன் மனைவியை பிடிச்சி இழுக்க தைரியம் இருக்கா, நம்ம ஒரு மாதிரி அந்த மாதிரி மனநிலை தான் இந்துக்கள் இருக்காங்க. பட் நான் அதில் வந்து வேறுபட்டவன். ஏன்னா எனக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே ஆண்டாள் தான். ஸோ ஆண்டாளை வந்து வைரமுத்து ஒரு கொச்சையாக பேசிய பிறகு இந்த நாள் வரைக்கும், இந்த 2026 இந்த நொடி வரைக்கும் எனக்கு வந்து தூக்கம் என்பது வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். ஓகே. ஒரு தெய்வத்தை ஒரு ஒரு அவமரியாதை பண்ணிட்டு இன்றைக்கும் வந்து ஞானபீடம் அவார்டுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் நோக்கி வைரமுத்து நகர்ந்திருக்காரு. அதுக்கு ஒரு 4-5 பேர் சப்போர்ட் வேறு. அது இன்றைக்கும் அது இந்து சமுதாயம் அதுக்காக கொதிப்படைந்து வந்து அவரை கண்டித்தாங்கன்னா நான் நிச்சயமாக ஒன்றுபட்டு கண்டிக்கலன்னு தான். ஒரு நேரத்தில் வந்து அது நீர்த்து போக விஷயத்தையும் இந்துக்கள் பண்ணாங்க. எனக்கு இன்றைக்கும் வைரமுத்து மேலே வருத்தம் உண்டு. இன்ஃபேக்ட் வைரமுத்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போது ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் இப்போ எப்படி பிஎல் சந்தோஷ்கர் அப்போ ராம்லான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சந்திக்கிறேன். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவரை நான் சந்திக்கிறேன். அப்போ சிபிஆர் அவர்களும் பக்கத்தில் இருக்காங்க, ராஜா அவர்களும் தமிழ் விஷயமும் பக்கத்தில் இருக்காங்க. அவருக்கு இது மாதிரி நம்ம சீரியஸாக வந்து இது நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு ஃப்ளைட்டில் வரும்போது என் ஃப்ளைட்டு தான் வைரமுத்தும் வந்தார். வைரமுத்து ஓப்பனாகவே சொன்னேன், நான் உங்களுக்கு தேவைப்பட்ட காலில் கூட வேறு, இது நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், நீங்கள் பேச தப்பு, இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் வந்து நாளைக்கே மறுப்பு அறிவிக்க வெளியிட்டேன்னு சொல்லிட்டு மறுப்பு அறிவிக்க வெளியிட்டார். அது வந்து எப்படின்னா எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு பூசி மெழுகக்கூடிய விஷயமா தான் இருந்தது. பட் இன்றைக்கும் எனக்கு வருத்தம் உண்டு. ஒரு இந்துக்கள் வந்து இந்த இடத்துல ஒற்றுமை இல்லாமல் இது போன்ற ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்களுக்காக வந்து அவருக்காக பயந்து அவருடைய கம்யூனிட்டிக்காக பயந்து ஒதுங்கினதில் வந்து இன்றைக்கும் வருத்தம் உண்டு. பட் இன்றைக்கி இல்லைனா என்றைக்கு இருந்தாலும் பழி தீர்ப்பேன்னா நம்ம ஒன்றும் அறிவாலையோ அடியாளை வச்சு பழி தீர்க்க போகிறதில்ல. ஆனால் அறிவார்ந்த ஒரு ஆயுதம் என்ற ஒரு விஷயத்தை வைத்து நிச்சயமாக பழி தீர்க்கணும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் பொதுவாக கிரட்ஜ் கூடாதுன்னு நான் சொல்லக்கூடிய ஆள். வைரமுத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வைரமுத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லெசன் சொல்லக்கூடிய லெசன் வந்து உலகத்தில் இனிமேல் இந்துக்களை பற்றி யாருமே தவறு பண்ணக்கூடாது, தப்பாக பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தானே இருப்பாங்க. நீங்கள் இது சொன்னதுனால நான் அதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு கேள்வியை வச்சுட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் போகலான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆண்டாள் நிந்தனை செய்தவர், இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே வந்து மீ டூ சார்ந்த புகார்கள் இருக்குது. நான் அவரோட பர்சனல் லைஃப்குள்ளார கூட நான் என்ட்ராக விரும்பலை. ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த நபர் என்று இந்த சமூகத்தால் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட கடவுளை பற்றி அவருடைய பார்வையில் அவர் வந்து உண்மையை விவரித்து அவருடைய துணியில் எழுதுவதாக சொல்லி அவர் சால்ஜாப்பு சொன்னாலுமே கொச்சையாக எழுதினார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஞானபீட விருதை மத்திய அரசு கொடுக்குது. அப்போ பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை என்னன்னா, மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து பாஜக அரசு, அது ஒரு சங்கி அரசு, அது ஒரு இந்துத்துவ அரசுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பூஜிக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு தெய்வம், ஆண்டாள், மீனாட்சி, இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரோட வீட்டோட இணைந்த தெய்வங்கள். அப்படி ஒரு நிந்தனையை செய்த ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு அதை வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும்? இதை வந்து நான் ஒரு விஹெச்பியினுடைய மாநில தலைவரிடம் சின்ன கரெக்ஷன் ஐயா, என்னன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். ஓகே. ஆனால் வந்து நீங்க சொல்றதுக்கு நான் வந்து முழுசா வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுலாம் போக முடியாது. ஒரு ஒப்புதல் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யாரோ ஒருத்தர் ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை நம்பக்கூடியவன் நான். வந்து இது சால்ஜாப்லாம் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய மத்திய ஆளுங்கட்சியை சேர்ந்த என்னுடைய அமைப்பாக இருந்தாலும் சரிதான், யாரோ ஒருவரோ இருவரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தீராத பழி தான். அதாவது வந்து இதை கடந்தெல்லாம் போயிட முடியாது. அந்த வருத்தம், அந்த விருது கொடுத்தது உங்களுக்கு வருத்தம் இருக்கு 100%. இப்போ வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாதிக்கும் ஒரு மதத்துடைய கடவுள், இப்போ நான் போய் வந்து அல்லாவையோ இயேசுவையோ நான் பேச மாட்டேன், என்னோட வளர்ப்பு அப்படி. ஆனால் வந்து இவர் கேள்வி கேட்குறேன், நான் வந்து தர்க்க ரீதியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிக கொச்சையாக ஆண்டாளை கேவலப்படுத்திய ஒருவருக்கு ஒரு விருது ஒரு பிரைவேட் ட்ரஸ்டால் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு வந்து என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் தெரிவிச்சிருக்கேன், எங்கள் அமைப்பும் தெரிவிச்சிருக்கு. அது வந்து நிறுத்துவதற்கான வேலைகளிலும் நான் ஈடுபட்டுருக்கேன். கிரேட். ஸோ ஒரு ஆண்டாள் பக்தர், உங்களுடைய ஜேர்னி சொன்ன மாதிரி அந்த ஆண்டாள் பக்தர்ங்கிற இடத்துல லேண்ட் ஆனதுலேருந்து எப்படி நீங்கள் விஹெச்பிக்குள்ளார வந்தீங்க? விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு பெயர், மேபி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார அமைப்புகள் பற்றின புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் இந்த விஹெச்பின்னா தெரியாது, விஸ்வ இந்து பரிஷத், என்னது விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்னு இன்னமும் அது ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெயராக பஜ்ரங் தள், விஹெச்பி இந்த மாதிரியான உப பரிவார் சங் பரிவார் அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு கோட்டிங் இருக்கு.
நீங்க எப்படி அதுக்குள்ளார வந்தீங்க அண்ட் இந்த மக்களுடைய பார்வை இன்னைக்கு மாறுதா? இதை பத்தி உங்களுடைய இப்போ ஆர்எஸ்எஸ் முதல்ல ஆர்எஸ்எஸ்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ பிஜேபி வேறு ஆர்எஸ் வேறு நிறைய பேர் டிவியில் கேட்டு நிறைய பேர் தெரியாமல் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல 40 அங்கம் இருக்குது. எப்படி ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டால் ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் இருப்பாங்க, மேக்ஸ் டீச்சர், பிடி டீச்சர் இருப்பாங்களோ அதுபோல் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மைய அமைப்புக்கு அரசியல் பிரிவு தான் வந்து பிஜேபி. ரிலீஜியஸ் பிரிவு அப்படின்னா அது விஸ்வ இந்து பரிஷத். இது போல் நிறைய பிரிவுகள் இருக்குது. படிப்பு சார்ந்து, வனவாசிகள் சார்ந்து, ஒரு துறை சார்ந்து, கிராம விவசாயிகள், அப்புறம் தொழிலாளர்கள் சார்ந்து நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த நிறைய அமைப்புகள் இருக்குது. நான் சார்ந்தக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் என்பது வந்து முழுக்க மடங்கள், கோவில்கள், பெண்கள் பாதுகாப்பு, பசு, இப்படி ஒரு 5 துறைகளில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். இது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க விஹெச்பி இருக்கின்றது. இந்த விஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து திமுக சார்புடைய செய்தி சொல்கிற துணை செய்தி தொடர்பாளர் இருந்த பிரசன்னா பேர் சொல்லி நிறைய பேர் மிரட்டாங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து இன்னொரு திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு துணை செய்தி தொடர்பாளர் ஜெயராஜ் நினைக்கிறேன், அவர் நிறைய திமுக பேச்சாளர்லாம் வந்து அன்டைமில் கூப்பிட்டு மிரட்டினது, பேசுனது. இவர் ஜெயராஜோ பிரசன்னாவும் கூப்பிடல, அவங்க பேரை சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டு நீ உன்னை காலி பண்ணிட்டோம், அடிச்சிடும், உடைச்சிடும்னு சொல்லும்போது, இதை நான் ஒரு இடத்துல சொல்லும்போது அவங்க வந்து இது ஆர்எஸ்எஸ் பார்வை கொண்டு போனாங்க. ஆர்எஸ்எஸ் தொடர்பு என்பது எனக்கு 2011 உண்டு. நான் மீட்டிங்ஸ்க்கு போவேன், அது பைடெக்னு சொல்லுவோம், நிறைய கூட்டங்களுக்கு போவேன், வருவேன். அந்த சித்தாந்தங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்து மதத்துக்காக இன்றைக்கி வந்து இந்துக்கு ஒரு ப்ராப்ளம்னா கேள்வி கேட்க ஆர்எஸ்எஸ் விட்டால் நாதி இந்துக்களுக்கு யாருமே கிடையாது. இந்துக்களுக்காகவும் இந்தியாவுக்காக ஒரு இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். அப்போது என்னுடைய விஷயம் சொல்லப்பட்ட போது அவங்க உடனே அது வந்து சொக்கலிங்கம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் சொல்லிட்டு என்னை ஆல் இண்டியா ட்ரஸ்டியாக எடுத்த உடனே, அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் அட் ஆல். சொக்கலிங்கம் வந்து ட்ரஸ்டி ஆஃப் விஹெச்பின்றது வந்து பெரிய பொறுப்பு. ஓகே, எனக்கு கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. மதிப்பிற்குரிய என்னோட சகோதரி வானதி சீனிவாசன் கணவர் சீனிவாசன் அவர்கள் வந்து அந்த டைமில் விஹெச்பியோட மாநில தலைவராக இருந்தாங்க வட தமிழகத்துக்கு. 6 வருஷம் முடியும் போது இன்னொரு ஆள் வரணும். ஸோ அந்த ஐயா அவங்களுடைய வேற ஒரு பொறுப்பு மையக்குழுவில் பொறுப்பு கொடுத்தனால அந்த பொறுப்புக்கு என்னை எலிவேட் பண்ணாங்க. எனக்கு மக்கள் தொடர்பு இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து நிறைய சமுதாய சார்ந்த விஷயங்களை எடுத்து பண்ணதுனால விஹெச்பி வந்து என்னை கூப்பிட்டாங்க. எனக்கும் அவங்க தேவைப்பட்டாங்க, அவங்களுக்கும் நான் தேவைப்பட்டேன். அதான் உண்மை. ஆர்எஸ்எஸ்னுடைய தோற்றம் அல்லது ஆர்எஸ்எஸ் பற்றிய பார்வை தமிழ்நாட்டில் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மாறி இருக்கு. இப்போ நான்லாம் வந்து நான் வந்து இது வெக்கப்படலாம் ஒன்றும் கிடையாது. நான் திமுகவால் வளர்க்கப்பட்டவன். நான் பிறகு எங்கள் அம்மா வயிற்றில் குழந்தையா கருவாக உருவான போது திமுக சித்தாந்தங்கள் தான் என்னோட உடம்புல இருந்தது. 96 இல்லைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத வரைக்கும் திமுக சித்தாந்தங்கள் தான். நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டுப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆர்எஸ்எஸோட வளர்ச்சியால் தான் நான் இன்னைக்கு வந்து மாற்று சித்தாந்தம் தான் சரியான சித்தாந்தம் என்ற ஒரு உணர்வுக்கு வந்திருக்கேன், ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா டெஃபினட்டாக ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரி சங் பரிவார் அமைப்புகள்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம், சங் பரிவாருங்கிறாங்க. ஸோ அந்த சங் பரிவார் அமைப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுவாக ஆர்எஸ்எஸ் யூனிட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக செயல்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலை யதார்த்தம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் யூனிட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் யூனிட் ஆஃப் பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தலில் பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான தேர்தல் பின்னடைவுகள் ஆர்எஸ்எஸ் என்னைக்கும் பாதிக்கிறது கிடையாது. ஆர்எஸ்எஸ் எப்போதும் தேர்தல் வெற்றி தோல்விகளை கருத்தில் கொள்ளாமல் இயங்கிக் கொண்டே இருக்குது. அதனால தான் 100 ஆண்டுகளை கடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அதனுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இன் விச் வே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில உதாரணங்கள் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பண்ணுதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? ஆர்எஸ்எஸ் என்பது வந்து அரசியல் இயக்கம் இல்லை, அது வந்து பீப்புள் மேனுஃபேக்சரிங் தான். இப்போ நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல மனிதர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பஞ்ச பரிவர்த்தனை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குப்பையை போடாத, பிளாஸ்டிக் வந்து உடலுக்கு கேடு, இது ஒரு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், ஃபேமிலியோடு இருக்கணும், நம்ம கூட்டு குடும்பம் வாழணும், இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்கள். இது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி ஆர்டிசம் என்பது அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? அந்த குழந்தைகள் வந்து பேசுவதற்கு தாத்தா பாட்டி இல்லை, அவங்க போய் வந்து முதியோர் இல்லத்தில் வச்சுருக்காங்க, அவங்க அமெரிக்காவில் போகிறாங்க அம்மா அப்பா, அந்த குழந்தை யார் கூட பேசும், யார் கூட விளையாடும்? அப்போது கூட்டு குடும்பம் தான் சிறந்தது என்கிற ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஆர்எஸ்எஸ் இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஆர்எஸ்எஸ் முன்வைத்திருக்கின்றது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் வந்து ஒரு இந்த மதத்துக்கு எதிராக குண்டு வைக்கணும், இவனை கொலை பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. இந்திய நாகரி அப்படின்றதான் ஒரு விஷயந்தான். இந்து என்பது வந்து இது இந்து ராஷ்டிரம் என்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய பார்வை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமோ கிறிஸ்டினோ இவங்க யாரும் வந்து பெத்லகேம்லேருந்தோ வந்து மெக்காலேருந்தோ முஸ்லீமா கிறிஸ்டினா வரல. இவங்களாம் இங்கே இந்துவாக இருந்தவங்க தான்.
எனக்கு ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்துவாக தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதத்தில் ஏதோ குறைபாடு இருக்குது, அவங்க போயிருக்காங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து போன வருஷத்தில் மட்டும் மத மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஹெச்பி தான் அதை பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது ஓகே, தாய் மதம் திரும்புகிற விஷயத்த பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த மதத்தோட விஷயங்கள் தான். இவங்க சும்மா சனாதனம் ஒழிப்பேன். ரெண்டாவது வந்து இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா வர்ணாசிரம தத்துவங்கள், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் அகேன்ஸ்டான இயக்கம் தான். இது ஏதோ ஒரு இடத்துல யாரோ சொன்ன ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னு சொல்கிறது வந்து அது ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்ளாதவங்களோட விஷயம். நிறைய பண்பாட்டு வகுப்புகளை இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் மிக சிறப்பாக மக்கள்கிட்ட முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, கிரேட். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்ட ஒரு பெட்டிஷன், அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது சில வாரங்களுக்குள்ளாக, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்றதற்கு பிறகு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் 2 பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. அதில் மிக முக்கியமான ஒரு பெட்டிஷன், ஏற்கனவே ஒரு பெட்டிஷனில் நீங்கள் அதுக்கான டைரக்ஷன்ஸ் வாங்கிட்டீங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் தமிழக அரசை விமர்சித்து கருத்து பதிவிட்டவர்களை வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் டவுன் பண்ணாங்க. அந்த ட்வீட்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக நீங்கள் போடப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதனுடைய அடுத்த வழக்கு இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது வந்து கோவில்களில் சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ விஹெச்பி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, எத்தனையோ வருஷமா இந்த மாதிரியான சிறப்பு தரிசனங்கள் இருக்கு. தமிழக வெற்றிக் கழக அரசு வந்த உடனே தான் இந்த மனு போடணும்னு விஹெச்பிக்கு யார் இந்த அழுத்தத்தை கொடுக்கறது? இல்லை விஹெச்பிக்கு இப்போதான் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வருதா? எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்ஃபேக்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்பதற்கு முன்னாடி விஹெச்பி சார்பாக அஃபிஷியலாகவே அந்த அவருடைய முதல்வரானதை மாற்றி முதல் அறிக்கை வெளியிட்டது வந்து நான் தான், எங்களுடைய இயக்கம் தான். ஸோ விஜய்க்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது, சித்தாந்தம் தான் எங்கள் விஷயம். இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து பகவத்கீதையும் வேணும், பைபிளும் இருக்கட்டும், குரானும் இருக்கட்டும்னு சொல்கிறேன். நான் பைபிள் மட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தாந்தம் தான் தவறான விஷயங்கள். இது வந்து அப்படி யார் சொல்கிறாங்க? அப்படி யாராவது சொல்கிறாங்க? அது மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, எங்கே சொல்கிறீங்க? இது வந்து ஒரு இப்போ பைபிள் வாசகத்தை வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் உச்சரித்ததாகட்டும், இப்போ வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே கிறிஸ்டினாக இருக்காங்க. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து கிறிஸ்டின் வரக்கூடாதுலாம் எங்கேயும் சட்டம் கிடையாது. அவங்க வந்து ஏதாவது சட்டமன்றத்தில் பைபிள் வாசிக்க கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து அது ஒரு பிரச்சார கூட்டம். எப்படி வந்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடக்குமோ அது போல ஒரு கூட்டமாக அதை நான் வந்து பார்க்குறேன் அந்த விஷயத்தை. ஓகே, பட் எனக்கு அதனால இஷ்யூ கிடையாது. இப்போ ஸோ அதனால் வந்து இவங்க கிறிஸ்டின் வந்து சிஎம், கிறிஸ்டின் ஸ்பீக்கர், கிறிஸ்டின் வந்து கமிஷன் ஆஃப் சென்னை, ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு கன்சல்டண்டாக ஹெட் ஆஃப் கன்சல்டண்டாக இருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து வரவே இல்லை. இது வந்து திமுக அரசு இருந்தபோதே இது போல் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து இஃப் ஐம் கரெக்ட், மாசாணியம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 15-20 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து ஊட்டியில் ரிசார்ட் கட்டணும்னு சொன்னபோது அதை எதிர்த்த இயக்கம் விஹெச்பி. அதற்காக என்னுடைய நண்பர் அட்வொகேட் ஜெகநாத் அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டு, பாஸ்கர் என்பவர் தான் அந்த வழக்கை தொடுத்தவர். அது வந்து ஸ்டே வாங்கினது வந்து த்ரூ சங்கம் மூலமாக தான் அது வாங்கப்பட்டது. அதனால் வந்து நாங்கள் ஏதோ இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்துட்டதுனால வந்து கேஸ் போட்டோம்லாம் கிடையாது. ஏன் கேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பாக கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் வந்து எனக்கு உறுத்தியது. ஒன்று, ஒரு அமைச்சர் பதவியேற்ற உடனே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாரு, 12:40க்கு நடை சாத்தப்படணும். அவருக்காக 1:20 வரைக்கும் நடை தொடர்ந்து இருந்தது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். கோவில்கள் ஆகம விதிப்படி தான் நடத்தப்படும். நீங்க மின்துறை சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றீங்க, அப்படிதான் கேள்விப்பட்டேன். இல்ல அப்படின்னா இல்ல, அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆகம விதிமுறை மீறலும் இல்லை, நான் குறிப்பிட்ட டைம்குள்ளார தான். அதாவது என்னன்னா, நிறைய கோவில்களில் நடை சாத்துவதற்கு முன்பாக எவ்வளோ பேர் கோயிலுக்குள்ள இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் தர்ஷன் முடிச்சு வெளியில வருதுங்கிறது எல்லா கோயிலையும் இருக்க வழக்கம் தான் சொல்லிட்டாரு. இல்லை, அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கு. இது சம்பந்தமாக கணம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமணன் அமர்வு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டை. இப்போ அது குறித்து நான் பேசுறது சரியா இருக்கேன். பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, சில சினிமா நடிகர்கள் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. திருச்செந்தூரில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிடாம, அதாவது திரும்பி வரவங்களும் இருக்காங்க, இயற்கை உபாதைகள் கிடைக்க முடியாமல் சாமி கும்பிட போனவங்களும் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் திருச்செந்தூர் நோக்கி போகிறோம், பழனி நோக்கி போகிறான்னு போது சினிமா நடிகர்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்? சினிமாவில் நடிச்சுட்டா வந்து அவங்க விஐபி ஆகிடுவாங்களா? அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்தது. இன்ஃபேக்ட் வந்து இது சம்மந்தமாக ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் பண்ணிக்கிருக்கேன். திமுக கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே போட்டது. அது வெகு விரைவில் அதுக்கும் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அது அந்த கடல் ஆர்த்தி சம்மந்தமாக திருச்செந்தூரில் ஏன் கடல் ஆர்த்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க திமுக கவர்மெண்ட்டில். இன்ஃபேக்ட் வந்து அந்த இடத்துல சேகர்பாபுலாம் வந்து மினிஸ்டராக இருந்தபோது திருப்பதியில் போய் 20 மணி நேரம் நிற்கிறாங்க, இங்கே நிற்க முடியாதெல்லாம் கேட்டார். அதெல்லாம் எனக்கு வருத்தம். அதுக்கான வந்து ஏன் போடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, ஒரு கடைசியாக அந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக் மாதிரி
இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பெருந்திரளான கூட்டம் கேட்டை உடைச்சிட்டு சாமி கும்பிட போகிறாங்க. இவங்க கேட்டை மூடிட்டாங்க, மெயின் கேட்டை. சண்முகவிலாசம் திறந்திருந்த ஒரு வாசல் இவங்க சௌரியத்துக்காக மூடி வச்சுருக்காங்க. அது திமுக நடந்தது, இவங்களும் அதை தொடர்றாங்க, திமுக பண்ணப்பட்டது. அப்போது உண்மையான பக்தியோடு வரவன் ஒரு ஏழை, அவனுக்கு வந்து எந்த முக்கியத்துவம் இல்லை. அவன் வந்து கடைசி வரைக்கும் 10 மணி நேரம் 15 மணி நேரம் நின்று தான் சாமி பார்க்கணும். பணம் இருக்கிறவன் வந்து எப்போ வேணால் சாமி பார்க்கலாம், பணம் கொடுத்துட்டா வந்து அந்த ஐடலே வந்து கையில் கொடுத்துருவாங்க நிலைமை வந்து தவறுன்றது பட்டதுனால நான் வழக்கு தொடர்ந்தேன். இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ். ஸோ இந்த வழக்கு தொடரணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் முன்னாடியே இருந்தது, அது இப்போதான் அதற்கான ஒரு சரியான ஓகே ஒரு செயல் வடிவம் கொடுத்துருக்கோங்கிறீங்க. ஸோ இந்த வழக்கினுடைய போக்கு என்னங்கிறத பார்ப்போம். உறுதியாக எங்களுடைய நிலைப்பாடும் இந்த சிறப்பு தரிசனங்கள், இந்த ஸ்பெஷல் தர்ஷன், அதில் வந்து விஐபி தர்ஷன் இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்தும். ஆனால் பொதுவான ஒரு ஒப்பீனியனா நீங்கள் அதை கோட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். இப்போ எல்லோருமே பொதுவாக வெளியிலேருந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோசப் விஜயனுடைய அரசு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடிய அரசு, அதனால வந்து ஒரு கிறிஸ்தவ அரசுங்கிற ஒரு முத்திரை குத்துவதற்காகவே இப்படியான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து இன்னும் செட்டில் டவுனே ஆகலை, 15 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளாருமே பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போடுறாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து இந்த அரசை அச்சுறுத்த முயற்சிக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை திமுகவிலிருந்து கேட்க முடியுது, திராவிடர் கழகத்திலிருந்து கேட்க முடியுது. அறநிலையத்துறைக்கு ஆணையராக போட்டிருந்த ஒரு செக்ரட்டரியாக போட்டிருந்த ஒரு நபர், கமிஷனராக போடப்பட்டிருந்த நபர் வந்து அவங்க ஸ்வர்ணான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர், அறநிலையத்துறை அமைச்சரும் பிராமணரா, அதே நேரத்தில் கமிஷனரும் பிராமணரான்னு சொன்னோடனே அவரை மாத்திர அந்த ஸ்வர்ணாவை மாத்திர நிகழ்வை கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியான எதிர் தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதே போல இந்த மாதிரியான பணியிட மாறுதல்கள், ஒரு கீவீரமணி அறிக்கை கொடுத்துட்டாருன்னு ஒரு பணி நியமனத்தை மாத்துது இந்த அரசு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்து மதம் என்பது வந்து தர்மம், அது வந்து மதம் கூட நான் சொல்ல மாட்டேன். இந்து என்பது வந்து மதம் அல்ல, அது தர்மம், அது ஒரு வாழ்வியல் முறை. அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு வந்து உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்தை சொல்லும்போது நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கை மூடி வாயை பொத்திக்கிட்டு கை மூடிட்டு உட்காந்துருந்தார். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அது அவர் கண்டிச்சிருக்கணும். ஒன்று சனாதனம்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கணும். இது வந்து அவைக்கோப்பில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து திருட்டுத்தனமான ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படும் போது அவங்களுக்கு எதிராக நம்மளோட உதயநிதி சொல்லும்போது சபாநாயகர் சொல்கிறார், அந்த வார்த்தையை எடுத்துருன்னு சொல்கிறார். அப்போ சனாதனமும் எடுத்துக்கணும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு சொல்லாடல். ரெண்டாவது வந்து வீரமணி வந்து அரசியல் மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை, ஆனால் அவர் வந்து பிராமணர் வரக்கூடாது, சொர்ணான்றவங்க வரக்கூடாதுன்றக்காக அவர் சொல்லி இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து திமுக தானே மறுபடியும் டிவிகே வந்து ஓவர் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஆட்சி தான் நீடிக்குது அப்படின்ற ஒரு ஐயப்பாடை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிராமணன் அவன் எங்கே வந்து ரவுடிசம் பண்ணான், எங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணான், எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சினா, எங்கே குவாரி எடுத்து வந்து இல்லீகல் மைனிங் பண்ணாங்க, அவன் உண்டு, அவன் வீடு உண்டு, அவன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துருக்க இடத்துல ஒரு பிராமணன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வீரமணிக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்த அரசாங்கம் தானே கொடுத்துருக்கு, புது அரசாங்கம் தானே. அவர் சொல்கிறாரு, இவங்க கேட்குறாங்க, பிராமணர் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவன் என்ன தீவிரவாதியா? அவனும் இந்து, அவனும் ஒரு இந்த நாட்டுடைய பிரஜை தானே. அப்போ வந்து இந்த ஜாதி தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி டிவிக்கு அதுக்கு என்ன ஒரு அவங்க சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இதுவரை 1967க்கு பிறகு முதல் முறையாக எங்களுடைய அமைச்சரவையில் தான் 2 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க சோஷியல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை, நான் டிவிக்கு இந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட்றது வந்து முதலமைச்சருடைய முடிவு தான், யாரை அமைச்சராக வைக்கலாம், யாரை அமைச்சராக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவர் அமைச்சராக வைக்கிற முடிவும் வந்து முதலமைச்சர் கீழே தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அந்த பவரும். அப்போ யாரை எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வரணுன்ற ஒரு விஷயமும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. எங்கே ப்ராப்ளம்னா, சேகர் பாபுவோட, அதாவது இந்து அறநிலையத்துறை கெட்டு குட்டிசோரானது காரணமே வந்து குமரகுருமன் ஐஏஎஸ் தான். அவரை வந்து கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணி வந்து செக்ரட்டரியாக போடுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக போடுறாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் செக்ரட்டரியாக போடுறாங்கன்னா, ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சின்னு சொல்லப்பட்ட டிவிகே மேலே ஒரு ஐயப்பாடு எனக்கு வருகின்றது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது நியமனங்களில் தொடர்ச்சியாக இந்த அரசின் மேல் ஒரு அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து அவருக்கு பிடிச்ச ஜோசியரை கொண்டு வந்து ஓஎஸ்டியாக போட்டால் அதுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம், எப்படி ஒரு ஜோதிடரை கொண்டு வரலாம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஆணையரை மாற்றினா அவர் பிராமணருங்கிறதுனால மாற்றிட்டாங்க, வீரமணி கொடுத்த அறிக்கை தான் காரணம்ங்கிறது. ஒரு டிவிஎஸ்சிக்கு ஒருத்தரை போட்டால் அவர் மேலே ஏற்கனவே கரப்ட் புகார்னு சொல்லி திரு அருண் ஐபிஎஸ் நியமனத்தை எதிர்த்து ஒரு பெரும் கூட்டம் பேசுறதுன்னு. அப்போ இந்த அரசு வந்து அவர்களுக்கு பிடித்தமான அதிகாரிகளை அவர்கள் விரும்பக்கூடிய பதவிகளில் போடக்கூடாதா? இதை நீங்கள் வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு மிரட்டலாக இதை நீங்கள் தொடர்ச்சியாக உங்களை போன்ற அமைப்புகள் அல்லது இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தையும் நான் சொல்றேன், விஹெச்பியும் சொல்றேன்,
திராவிடர் கழகம் ஒரு வகையில மிரட்டுதான், நீங்க வேற ஒரு வகையில மிரட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல இது நீம் ஆப்பிள் கம்பாரிசன் தான். வீரமணியோட எங்களுடைய இயக்கத்தை வந்து கம்பேர் பண்ணி கொச்சைப்படுத்துறீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பலிதானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நான் வந்து திராவிடர் கழகத்தை உண்மையாகவே வேறு யாரோடும் ஒப்பிட மாட்டேன். அவர்கள் வந்து அவர்களுடைய இடம் தனி இடம், அதனால அதை நான் ஒப்பிடல. ஒரு நாங்க வந்து இதுல எங்கேயுமே வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் சொல்றது விஷயம் என்னன்னா, நான் லாஜிக்கலா அது கரெக்டானு பாருங்க. இப்போ வந்து ஒரு இந்த ஜோதிடரை அவங்க வந்து ரத்தன் பண்டிட் அவர்களை வந்து அட்வைசராக போடுறாங்க, ஓஎஸ்டின்னு போடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐ வில் லுக் இன் டு தட், ஐ வில் ரிவ்யூ இட் அப்படின்னு சொல்கிறாரு சிஎம். உடனே அவரை பதவி விட்டு எடுத்துடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஜோதிடர் தானே 2020 இவரெல்லாம் சிஎம் ஆக முடியும், சிஎம் ஆக முடியும் விஜய் என்பவர் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தது. அவர் வந்து ஃபர்கெட்டப்பட்ட அஸ்ட்ராலஜின்றது வந்து நீங்கள் நம்பிக்கை இருக்கவங்களும் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இல்லைன்ற விஷயத்தை எடுத்துடலாம். ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பர்சனாக அவர் வந்து கொண்டு வந்தது எந்த தப்பும் இல்லை. நாங்கள் அதை அப்போஸே பண்ணலை. எனக்கு என்ன வழின்னா, இவங்க அப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி எடுக்கிறது வந்து எங்களோட ப்ரெஷர் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இது நீங்கள் பண்ணல, இப்போ குமரகுருபனை நீ போட்டிருக்க, குமரகுருபன் யார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு நேர்மையானவன்னு சொல்லிட்டு? அதாவது அவரால் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே சீரழிஞ்சும் போது அதை நாங்கள் அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ ஹெச்ஆர்என்சிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, இல்லை இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது அது அதற்கான அதிகாரத்திற்கு மீறிய வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்களும் தொடர்ந்து பேசி தமிழா பேசியிருக்கோம். ஆனால் இந்த டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்ல இருந்து அல்லது இப்போ விஹெச்பியினுடைய மாநில தலைவரான நீங்கள் உட்பட, வட தமிழக தலைவரான நீங்கள் உட்பட எல்லோருமே ஹெச்ஆர்என்சி கூடாது, குமரகுருபரன் கூடாது இப்படியான புகார்களை சொல்றீங்களே தவிர வாட் இஸ் ஆல்டர்னேட்? ஹெச்ஆர்என்சியை கலைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? அதற்கான ஒரு செயல் திட்டம் இருக்கா? இல்ல அது வந்து விஹெச்பியோட நெடுநாளைய உங்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறையை அபாலிஷ் பண்ணணுங்கிறதா உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அது டவுட்டே கிடையாது. அவங்க வந்து ஒரு மெக்கானிசம் வந்து ஓவர்சீ பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ள என்ன பூஜை நடக்கணும், எப்படி நடத்தும்ன்ற அறிவுரை சொல்கிற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் எங்களோட விஷயம் என்னென்னா, அது வந்து நான் எப்பவும் சொல்கிறேன், திமுக ஆட்சி விழுந்ததுக்கு காரணமே ஹெச்ஆர்என்சியோட ஊழல் தான். அதாவது 4000 கோவில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணதா சொன்னாங்க. அவங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க? அதாவது அரசாங்கம், எனக்கு அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், 10,000 ரூபாய் அதிகபட்சம் 20,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினா 5 கோடி ரூபாய் ஆகும். 5 கோடி ரூபாய் கும்பாபிஷேகம் செலவாகும்னா, ஒரு பெரிய கோயில்னா 25 கோடிலேருந்து 100 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது ரெசிப்ட் உண்டா? யாராவது அவங்கள தட்டி கேட்க முடியுமா? ஏதாவது ஆடிட் உண்டா? அவங்களே ஆளை போட்டு அவங்களே ஆடிட் பண்ணிப்பாங்களா? அந்த ஆடிட் எப்படி செல்லுபடி ஆகும்? நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஹெச்ஆர்என்சி ஊழல்னு சொல்லும்போது, இப்போது இதுக்கு முன்னாடி முதல்வர் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிஏ, அவருடைய அந்த பிஏ பேர் என்ன, அந்த தினேஷ், அவருக்கு ஒரு தம்பி, ஒரு சித்தப்பா பையன், சித்தி பையன், மதியம் 3 மணிக்கு ஃபோன் வருது, இவர் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி 1600 பேர் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹெச்ஆர்என்சி. இரவு 11:30 மணிக்கு அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, திமுக அரசாங்கம் கொடுத்தது. அப்போது என்னோட கேள்வி என்னென்னா, அந்த 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 இன்ஜினியருக்கு சம்பளம் 1 லட்சமோ 1,05,000 10,000 ஏதோ ஒரு சம்பளம். திமுக ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வந்து அதுக்காக ஹெச்ஆர்என்சி பயன்படுத்தப்பட்டதாக நான் வந்து உணர்கின்றேன். அந்த சம்பவம் கேள்விப்பட்ட பிறகு நான் வந்து நிறைய செக் பண்ணுறோம். உதாரணமாக வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்ன்னு போடுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து இவங்க ஹெச்ஆர்என்சி வந்து பில் பண்ணுறது 50,000 ரூபாய். ஆனால் அந்த செக்யூரிட்டிக்கு அவங்க கொடுக்குறது வந்து வெறும் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான். அந்த 32,000 ரூபாய் யார்கிட்ட போகுது? கிட்டத்தட்ட 116 வகையான ஊழல்கள் வந்து ஹெச்ஆர்என்சி செய்யப்பட்டது சேகர்பாபு அந்த துறை அமைச்சராக இருந்தபோது. அந்த பாவம் தான் சேகர்பாபு வந்து பெரிய அவமானத்துக்குரிய ஒரு விஷயமாக்குது. கொளத்தூரில் தோக்கடிக்க முடியாத ஸ்டாலின் தோத்து போகிறாருன்னா அது சேகர்பாபுக்கு அந்த அவமானத்தை உண்டு பண்ணணும் தான். கடவுளுக்கு வந்து சேகர்பாபு மேலே ஒரு கருணை இருக்குது சார். எப்படி எதுதான் வேணாம் சொல்கிறீங்க? இல்லை, துறைமுகத்தில் அவர் ஜெயிச்சிட்டார்ல. இல்லை, அதை அப்போ வந்து என்னென்னா வந்து தலைவரை வந்து கொன்ன பிறகு நான் சிப்பாய் வந்து உயிரோடு இருக்கல, என்ன பிரயோஜனம்? பேஷண்ட் டைடு ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் சொல்கிற மாதிரி தான். அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு சேகர்பாபுக்கு. அது அவங்க அரசியல் பிரச்சனை எப்படி வேணால் போட்டோம். ஆனால் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக அந்த சேகர்பாபு அந்த துறையை வந்து படு மோசமாக நடத்தி படு மோசமான ஒரு காரியங்களை அந்த கோயிலை அரங்கேறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். நீங்கள் பழனி கோயிலுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் வந்து நார்மலாக படிக்கட்டில் போய் சாமி கும்பிட்னா 200 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கணும், போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஆனால் வந்து ஒரு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துக்கு போகணுன்னா 2,000 ரூபாய் குறைஞ்சி நீங்கள் போக முடியாது. பூஜையை பார்க்கணும், முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் பார்க்கணும், 2,000 ரூபாய் கொடுத்தா தான் நடக்கும். நீங்கள் விஞ்சில் போனால் ஒரு 5 மணி நேரம் நிற்கணும், ரோப் காரில் போனால் 8 மணி நேரம் நிற்கணும், சாதாரண ஒரு பப்ளிக்கு. ஆனால் அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸருக்கு 1000 2,000 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தான். உங்களை நேராக கூப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன எவ்வளோ பேக் வேணும் பேக் கொடுப்பாங்க. இதை நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். அப்போது பணம் இருப்பவனுக்கு கடவுள், பணம் இல்லாதவனுக்கு கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி மக்களை இந்து மதத்திலிருந்து பிற மதத்துக்கு தள்ளக்கூடிய வேலை தான்
போன அரசாங்கம் செய்தது. இந்த அரசாங்கம் அதை தான் வந்து ஊக்குவிக்கிறதா. இதை நான் ஊக்குவிக்கல, இதை நான் கண்டிப்பா இதை வந்து எதிர்க்கிறேன். நீங்க சொன்னது மாதிரி நடக்கக்கூடாது. கடவுள் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறோம். அப்ப எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் நம்ம எல்லோருமே ஒரு எக்ஸாம்பிளா காட்டக்கூடிய ஒரு சிறந்த தேவஸ்தானம்னு சொல்லக்கூடிய அல்லது பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தில் கூட விஐபி டிக்கெட்ஸ் இருக்கு. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்ங்கிறாங்க. சிறப்பு தரிசனம் நேரா பெருமாள் பக்கத்திலேயே கூட்டிட்டு போய் நிறுத்துறோங்கிறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா கோவில்களிலுமே இப்படியான அதிகமா டொனேஷன் கொடுக்குறவங்க அல்லது அதிகமா காணிக்க கொடுக்குறவங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்ங்கிறத கொடுக்குறாங்களே சார். அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தா HRNC-யோட இஷ்யூ அல்லது இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் தப்புன்னு சொல்லலாம். நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஏற்பாடுகளை கொண்ட மிக சிறப்பாக பக்தர்களை கையாளக்கூடிய திருப்பதி கோயிலையும் இதே தானே நடக்குது. இல்ல திருப்பதி கோயில நடக்கிறது வந்து நான் சரின்னு சொல்லல. சரி, அதுவும் தவறு தான். ரெண்டாவது விஷயம், பக்தியை வந்து பணம் தீர்மானிக்க கூடாது. அது ஒரு தனி மனிதனோட உரிமை. ரெண்டாவது விஷயம், இங்கேயும் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து புரோட்டோக்காலை வந்து யார் சாமிக்கு முன்னே இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் திருப்பதியில் போய் நீங்கள் காலைல சுப்ரபாத சேவை நீங்கள் பார்க்கணும், பணம் கொடுக்குறோம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பப்ளிக் தெரியும். 2:30 to 3:30 மணி வரைக்கும் அது க்ளோஸ் ஆகிருக்கும். லாட் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ லாட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது முழுக்க அதில் எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. நீங்கள் அது போல் ஏதாவது சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு சினிமாவில் ஒரு நடித்த காமெடி நடிகருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆனால் வந்து ஒரு சாதாரண பக்தனுக்கு கொடுக்க மாட்டிங்கன்னா அப்போ இவங்களோட நோக்கம் வந்து கோயிலை வைத்து வியாபாரம் பண்ணுவது தான் இவங்களோட நோக்கமாக இருக்க ஒழிய கோவிலை வந்து நல்லா சுத்தப்படுத்தணும், கோயிலை பத்திரமா வச்சுக்கணும், கோயிலுக்கு ஒரு பக்தருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும்னு வந்து ஒரு எண்ணம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் கேட்குறேன், 8 மணி நேரம் வந்து இப்போ சேகர்பாபு இவ்வளோ பேசினார் இல்லையா, அவரை நான் வச்சு நான் மையப்படுத்தி கேட்குறேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம் அதே சேகர்பாபும் அவர் பொண்டாட்டியும் திருச்செந்தூர் கோயிலை க்யூவில் நின்று இல்லை பழனிக்கு வந்து கோயிலுக்கு வந்து விஞ்ச் இல்லாமல் படியில் நடந்து போய் சாமி கும்பிட்டு எப்படி ஒரு காமன் மேன் இருக்கான, பணம் இல்லாத ஒரு காமன் மேன் வந்து எப்படி சாமி கும்பிட இவர் சாமி கும்பிட சொல்லுங்கள். அங்கே குடிக்க தண்ணி கிடையாது, அங்கே சோறு கிடையாது, அங்கே ஒரு டீ கிடையாது, காப்பி கிடையாது, ஒரு பால் கிடையாது, எல்லாம் திருப்பதியில் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் வாங்கிட்டு போகிறவன் இருக்கான். இலவச தரிசனமும் அங்கே உண்டு. இலவச தரிசனமும் 300 ரூபாய் தரிசனம் ஒன்று தான். அவங்க வந்து இது மாதிரி பாகுபாடுகள்லாம் கிடையாது. அதுவும் தவறுதான்றது எனக்கு கொள்கை. நீங்கள் கேரளா போங்க, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு குருவாயூரில் போனீங்கன்னா நம்ம 1000 ரூபாய் டிக்கெட் வாங்குறவங்க ஒரு நேரம் வரைக்கும் தான் ப்ரிவிலேஜ் உண்டு. ஒரு நேரத்துக்கு அப்புறம் பைசா இல்லாமல் வந்து சாமி கும்பிட்றாலே அவனும் 1000 ரூபாய் கொடுத்தனும் ஒரே இடத்துல தான் சாமி பார்ப்பாங்க. அப்போ இது போன்ற வேறுபாடுகளை வந்து உண்டு பண்ணது வந்து திமுக அரசாங்கம். அதை வந்து அப்படியே அதை வந்து ஒரு வழியாக வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுற இந்த டிவிக்கு அரசாங்கத்தை நான் கண்டிக்கிறேன். ஸோ இந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன? இந்த வழக்கினுடைய நீங்கள் வந்து என்ன அப்பீல் பண்ணியிருக்கீங்க, என்ன கேட்குறீங்க, உங்களோட ப்ளீட் என்ன? சார், என்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழையும் பணக்காரனும் ஒரே இடத்துல இருந்து சாமி கும்பிடணும் சார். நம்பர் 1. இப்போ நீங்கள் பழனின்னு ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா பழனியில் 100 ரூபாய் டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலையாள் கொடுத்தீங்கன்னா அவன் விட்டா முருகர் பாதத்தில் போய் உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. பணமே இல்லாதவன் அவர் 50 அடி தள்ளி இருந்து பார்க்கணும். இதெல்லாம் கிடையாது. நீ யாராக இருந்தாலும் முருகரை பணம் உள்ள விவிஐபி எங்கேருந்து பார்ப்போன்னா அதே மாதிரி ஏழை பக்தனும் பார்க்கணுன்றதான் இதோடைய முதல் ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயருக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் நம்புறீங்க? நான் வந்து இது வந்து அதாவது விஹெச்பி பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் வந்து தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய வழக்கு விவரங்களை மிக தெளிவாக அது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடைய வழக்கறிஞரும் மிக அழகாக எடுத்துரைச்சிருக்காரு. இன்னைக்கு கடம் நீதிபதிகள் 2 பேர் அந்த பெஞ்ச், லக்ஷ்மிநாராயணன் மற்றும் ஜிஆர் சுவாமிநாதனுடைய பெஞ்ச் வந்து ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவங்களும் வந்து சாமி கும்பிட்றவங்க, சாமி மேலே பக்தி உள்ளவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தோட உண்மை தெரியுன்றதுனால நல்ல தீர்ப்பு, இந்துக்களுக்கான நல்ல தீர்ப்பு வரும்ன்றதை நான் நம்புறேன். ஒருவேளை இந்த சிறப்பு தரிசனம் சட்டப்பூர்வமாக தடுக்கப்படுது அப்படின்னு வச்சுப்போமே, அப்படி வந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், இந்துக்கள், கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்க சட்டம் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் தான். இங்க சட்டத்தினால எல்லாத்தையும் திருத்தக்கூடிய ஒரு சர்வாதிகாரமான ஒரு அரசு கிடையாது. இது ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி. சட்டம் இருந்தாலும் சட்டத்தை மீறுவதற்கான வழிமுறைகளை எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்கிறோம். ஒழுங்கா போயிட்டு வெயிட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு வாங்கக்கூடிய லைசன்ஸை 2 நாளில் வாங்கணுங்கிற பொழுது அதுக்கு நம்ம ஒரு தொகை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். சுஜாதா அவர்கள் இந்தியன் படத்தில் எழுதுன மாதிரி மற்ற நாடுகளில் எல்லாம் கடமையை மீறுவதற்கு தான் லஞ்சம், நம்மளுடைய நாட்டில் தான் கடமையை செய்யறதுக்கே லஞ்சம்னு எழுதினாரு. எல்லோருமே இங்கே கியூஸை வந்து நம்ம சர்பாஸ் பண்ண விரும்புகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பலர் லைன்ல வாங்கன்னு சொன்னா கூட இல்ல ஒரு 500 பிடிங்க, ஒரு 1000 பிடிங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகளிடம், அங்க இருக்கக்கூடிய கோவில் பணியாட்களிடம் கொடுத்து லைனை பைபாஸ் பண்ணும்போது அரசு மட்டுமே திருந்தினா போதுமா? பக்தர்களிடம், பொதுமக்களிடம்
நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹிந்துக்களிடம் நீங்க எதுவுமே கோரிக்கை வைக்க மாட்டீங்களா? இல்லை, இப்போ இந்த எலெக்ஷன் நடந்தது, நம்முடைய தமிழக வாக்காளர்கள் திமுக பணம் கொடுத்தாங்க, அதிமுக பணம் கொடுத்தாங்க. எல்லாருமே நீங்கள் உங்கள் தொகுதியில் ஓட்டு போட்டுருவேன், நான் எங்கள் தொகுதியில் ஓட்டு போட்டிருப்பேன். பணம் வாங்காமல் இருக்கவங்களும் உண்டு. ஆனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாட்டையும் பணம் வாங்கிட்டா கூட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு வாக்களிச்சாங்க இல்லையா? ஸோ மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூன்றது விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அவுட் டு டூன்றதும் தெரியும். இங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பொலிட்டிஷியனோட விஷயங்கள் தான் ஒழிய மக்கள் வந்து தெளிவான பார்வையோடு தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஐ திங்க் வந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகு பக்தர்கள் வந்து இதுதான் ரூல்னால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ யாரும் நடுவில் புகுந்து போக முடியாது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா கூட ப்ரீச் ஆஃப் இந்த கோர்ட் ரூலிங், ஒரு கால் கோர்ட்டு வந்து நான் கேட்ட தீர்ப்பு எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க, நான் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரீச், அது வந்து கண்டெம்ட். அது ஸோ எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து அந்த தப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்ததுன்னா மக்கள் திருந்துவாங்க. அப்படி அந்த ரூலை பைபாஸ் பண்றவங்கள மக்களே கேள்வி கேட்டு திருத்துவாங்கங்கிறீங்க? நிச்சயமா திருத்துவாங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த 15-16 நாட்கள் கடந்திருக்கக்கூடிய தாவேகா அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு இளையவர், ஜஸ்ட் 31 years old. அவருடைய அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் வந்து அர்ச்சகராக தான் இருக்கார். அம்மா வந்து ஒரு சமையல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு வெகு காலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிராமணர் வந்து அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? இது ஒரு தமிழ்நாடு அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்க இதை எடுத்துக்கிறீங்களா, இல்லை விஹெச்பியோட ஸ்டாண்ட் என்ன இதில்? இல்லை, இதில் வந்து ரமேஷ் அவர்களுக்கு 6 மாதம் குழந்தை இருக்குது. அவர் மனைவி மட்டும், அவர் குழந்தைக்கு மட்டும்தான் அந்த மினிஸ்ட்ரி குவார்ட்டர்ஸ் போகிறாங்க. அவரோட 2 பிரதர்ஸும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்பா அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் உண்மையிலேயே அந்த அமைச்சருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் சிறப்பாக செயல்படணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அகெயின் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ரீல்ஸால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ரியல் ஒரு லைஃப்குள்ளே அவங்க வரல. ஸோ இந்த சும்மா வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ரீல்ஸ் முகத்தோடு இன்னும் இல்லாமல் ரியல் ப்ராப்ளத்தை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணால் தான் சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. அவங்க இதை தான் தொடர்வாங்கன்னா, எப்படி வந்து டிவி கொடுத்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ, மறுபடியும் திமுக ஆட்சி எதனால் போச்சு 2003 அதே டிவியால் தான் போச்சு. இப்போ ரீல்ஸால் ஆட்சிக்கு வந்தவங்க ரீல்ஸாலே போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைன்றதான் என்னுடைய தாழ்மை. நிறைய இடங்களுக்கு போகிறாரு, நிறைய கோவில்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரசாத கவுண்டர்ஸ்லாம் போயிட்டு அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே இருக்கார். கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா? இளையவர், புதியவர்? இல்லை, இதில் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே கோயில்கள் தான். இதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் போயெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல அதிகாரிகள்லாம் HRC இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணி பாட்டில் குமரகுருபரனை தவிர்த்து அப்படிங்கிறீங்களா? குமரகுரு நீங்களா இன்னும் சில அதிகாரிகள்லாம் பக்கத்துலேயே வச்சிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து நான் இது பேசினா சரியாக இருக்காது. சரி, ஏன்னா சட்டம் அதன் கடமையை ஒரு காலத்தில் ஒரு டைமில் செய்யும். அவங்க தண்ணி, சில அதிகாரிகள் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துருவாங்க. தண்ணி கூட நான் எடுத்து குடிக்கக்கூடாது. வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து 100 மடங்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறவங்க. அவங்க வந்து இது மாதிரி கோயில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, திருச்செந்தூர் கிடச்சிருக்கு, சமயபுரத்தில் கிடச்சிருக்கு, பாணியில் கிடச்சிருக்குன்னு அண்ணாமலையாருக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் உண்டு. நான் ஒட்டுமொத்த HRC நான் குறை சொல்லலை. அப்போது மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா, இன்டெலிஜென்ஸோடு சேர்ந்து ஒரு நல்ல ரிட்டையர் ஆன நேர்மையான அதிகாரியை கூப்பிட்டு எங்கெல்லாம் ஊழல் நடக்குது, என்னெல்லாம் பண்ணணும், இது எப்படி செட்டரேட் பண்ணணும், பக்தர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, மினிஸ்டர் போய் 6 மணி நேரம் நின்னார்னா அவருக்கு அந்த பெயின் புரியும், அந்த ப்ராப்ளம்ஸ் தெரிய வரும். சும்மா வந்து எப்போ வந்து உருவாக்குனது, எப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணது, எப்போ எக்ஸ்பைரின்றது வந்து ஒரு மினிஸ்டரோட வேலை கிடையாது. அது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸோட வேலை. நான் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்போ சொன்னதுனால நான் சொல்கிறேன், இந்த பிரசாத கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரசாத கடைகளில் வந்து ஒரு கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. முதல் விஷயம், பிரசாத ஸ்டால் என்பது அதுக்கான உணவு ப்ரிப்பரேஷன் வந்து கோயிலில் நடக்கிறது இல்லை. எங்கேயோ வீட்லேயோ எங்கேயோ நடந்து பிரசாதன்ற பேரில் இங்கே அது ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவர் எனக்கு கோயிலுக்குள்ளே போடணும்னா உதாரணத்துக்கு 50 லட்ச ரூபான்னா 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் இல்லாமல் வந்து அது நடக்கிறதில்ல. ஸோ இப்போது இவர் வந்து விசிட் பண்ணுறது, ரீல்ஸ் போட்டதெல்லாம் விட்டுட்டு ரியல் லைஃப்னு நான் சொல்கிறது என்னென்னா, எக்ஸாக்டாக ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக வந்து ப்ராப்ளம் என்ன எங்கே அப்படின்றதுக்கு வந்து நிறைய அதிகாரிகள் தெரியும். எவ்வளோ பேர் குமுறிட்டு இருப்பான். அரசு ஒரு அதிகாரின்றது வேறு, HRNCயில் வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய குடுப்பனையாக இருக்கணும். ஒரு தெய்வத்தோட காலடியிலே நம்ம நிற்கிறது. அதுபோல் ஒரு சிந்தனை உள்ளவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாலே முடிஞ்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த பான்பராக் வந்து எல்லா இடத்துலையும் பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் ஒன்றும் பண்ண வேணாம். பான்பராக் போட்டு எமந்து போகிறான்னா அவனை அடித்தா தெரிஞ்சிடும் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுபோல் எங்கே திருடு நடக்குதுன்றது ஒன்று திருடன்ட்ட கேட்கணும், கமிஷன் எனக்கும் கொடு அப்படின்னு சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்குன்னு எல்லாம் 116 வகையான கமிஷன் இருக்குது. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், HRNCயை பொறுத்த வரைக்கும் உண்டியல் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெருமளவு களவாட அப்படிங்கிறது. இப்போ கூட திருச்செந்தூரில் 25 லட்ச ரூபா பணம் வந்து கையாடல் பண்ண ஒரு லேடியை பிடிச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து என்னை படுக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு
பழிய திசை திருப்பாங்க. ஒரு ஆணை குற்றம் சொன்னால் வந்து என்னை படுக்க கூப்பிட்டா பேச கூப்பிட்டான்னு சொல்லிடலாம். அது தவிர எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. திருநது தான். நம்பர் 2, இப்போ அந்த அம்மா வந்து சொன்னது வந்து ஒரு வகையான ஊழல். அந்த அம்மா மாட்டினது ஒரு வகையான ஊழல். அவங்க தனியாக டிக்கெட் போடுறாங்க, தனியாக வந்து உண்டியல் பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அன்னதான உண்டியலும் ஒரு உண்டியல் உண்டு. நீங்கள் உங்களுடைய எல்லா கோயில்களையும் அந்த அன்னதான உண்டியல் மட்டும் பப்ளிக் முன்னாடி எண்ண மாட்டாங்க. அது வந்து ஆஃபீஸ் ரூமில் தனியாக அந்த உண்டியலை கொண்டு போய் எண்ணுவாங்க. சார் நான் அடிக்கடி அன்னதான உண்டியலில் தான் சார் காசே. நான் சொல்கிறது உண்டியலே போடாதீங்கன்ற. ஓகே, உண்டியலே போடாதீங்கன்ற. இங்கே வந்து அந்த உண்டியலில் போடக்கூடிய பணங்களில் வந்து ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அன்னதான பணம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் 10 லட்சம் 20 லட்சம் வந்தால் கூட எழுத மாட்டாங்க. 50,000 75,000 எழுதுவாங்க. மிச்ச பணம் வந்து அவங்களோட டே டு டே செலவு இருக்கு இல்லையா, அவருக்கு கார் அமிச்சேன், இவருக்கு ஹோட்டல் ரூம் போட்டேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன், அதெல்லாம் ஹெச்ஆர்என்சி கிளைம் பண்ணுவாங்க. அது இந்த பணம் தான் செலவாகுது. ஏன்னா இதுக்கான நான் ஒரு சில கோயில்களை ஆய்வுக்கு எடுத்து நாங்கள் ரொம்ப டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏதாவது என் மேலே கண்டென்ட் போட்டு இதை ப்ரூவ் பண்ணுனாங்கன்னா ஹெச்ஆர்என்சியோடைய ஊழல்கள் ஒட்டுமொத்தமாக வெளிக்கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கேன். கிரேட் சார். ஒரு இறுதி கேள்வி இதை நான் முன் வச்சு உங்களுடைய இந்த நேர்காணல் நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இப்போ விஹெச்பியுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அதில் நிறைய பணிகள் குறிப்பிட்டீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய மற்ற அமைப்புகள், இது எல்லாத்துலேயுமே இந்த கல்வி, சமூக பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்தையும் முன்னிறுத்தி தான் அந்த பரிவார அமைப்புகள் இயங்குது. இப்போ ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை, அது வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய அல்லது ஒரு மேற்பார்வையாளர் வேலை தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க இன்னைக்கு உரிமை கொண்டாடக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அது தவறு, அது ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அங்கு பணம் களவாடப்படுகிறது, திருடப்படுகிறது, அங்கு ஊழல் நடக்கிறது, இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் விஹெச்பியுடைய வட மாநில தலைவராக நீங்கள் பேசுகிறீர்கள், வட தமிழக தலைவராக நீங்கள் பேசுகிறீர்கள், நிறைய டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் திரு டி.ஆர். ரமேஷ், ரங்கராஜன் நரசிம்மன், இந்த மாதிரி நிறைய ஆலயம் காப்போம் போன்ற அமைப்புகள் பேசுறாங்க, எல்லோரும் பேசுறாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மக்களிடம் இருந்து இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவும் அந்நியப்படுறதா நான் பாக்குறேன். அது என்னன்னா, இப்போ ஒரு கோவில் பணத்திலிருந்து எடுத்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. ஒரு கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது ஒரு சமூக நலக்கூடம் அல்லது ஒரு திருமண மண்டபம்னு கட்டப்படும் போது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பல லட்சங்கள் செலுத்தி திருமண மண்டபங்களை புக் பண்ண முடியாத ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் அந்த மண்டபங்களை பயன்படுத்துறாங்க. கல்லூரிகள் கட்டப்படுது, அதில் மாணவர்கள் படிக்கிறாங்க. அல்லது அந்த பணத்தை எடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த கோவிலை சுற்றி ஒரு வணிக வளாகம் கட்டுறாங்க. திருப்பதி மாதிரியான கோவில்களை ஒப்பிடும்போது அங்கே மிகப்பெரிய கட்டமைப்பு கோவிலை சுற்றி செய்திருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய பணத்தை எடுத்து அந்த கோவிலுக்கு ஏதாவது செய்தாலோ, அல்லது ஒரு கோவிலுடைய பணத்தை எடுத்து இன்னொரு கோவிலுக்கு செய்தாலோ, உங்களை போன்ற நிறைய பேர் அதை எதிர்க்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அங்கு உண்டியலில் விழுவது மக்களுடைய பணம். ஒரு வகையில் பார்த்தால் அந்த கோவில் என்பது உருவாக்கப்பட்டதற்கு பின்னாடி, அந்த கோவிலுக்கான அந்த சொத்துகள் உருவானதற்கு பின்னாடி மக்களுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது இருந்திருக்கும், அல்லது அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும். அரசனுடைய நிலமாக இருந்தது மக்களுடைய நிலமாகவும், மக்களுடைய நிலமாக இருந்தது அரசனுடைய நிலமாகவும் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் தான் இருக்கு. அப்போ ஒரு வகையில் மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை மக்களுக்கே வேறொரு வகையில் நடுவுல கொஞ்சம் கரெக்டே ஆகுதுன்னே வச்சுப்போம், ஏதோ ஒரு வகையில பயன்படுது இல்ல, அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. வந்து முதல்வர் நிவாரண பணிக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்காக ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணா அதுல கொடுத்துட்டு போயிடலாம், மக்களுக்காக தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அவன் கோயில்ல போடுற பணம் கோவிலுக்காக, சாமி எடுக்க போறல. இப்ப சாமிக்கு சாப்பாடு சாமி சாப்பிட போறல, அது ஆவிதான் எடுத்துக்கிறதா நம்ம ஒரு ஐதீகம். அந்த பணத்தை நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க எங்க ஊர் திருநெல்வேலிக்கு வாங்க, அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அதுதான் வந்து சோழன் கட்டின முதல் கோயில். கங்கை கொண்ட சோழபுரம்லாம் அதுக்கப்புறம் அவங்க பையன் கட்டினது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி முதல்ல கட்டின ஒரு கோயில், சிவன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. அம்பை பக்கத்தில், பிரம்மதேசம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலோட அர்ச்சகருடைய சம்பளம் மாத சம்பளம் 125 ரூபாய். ஏன் அந்த அர்ச்சகருக்கு 6000 ரூபாய் மினிமம் வேஜஸ் கொடுக்கலாம். அது போல் பலாயிரக்கணக்கான கோயில்களில் அர்ச்சகர்களுக்கு வந்து பூசாரிகளுக்கும் பணம் இல்லாமல் இருக்காங்க, சம்பளம் இல்லாமல் இருக்காங்க. 2 எத்தனையோ கோயிலில் எண்ணெய் கிடையாது, எத்தனையோ கோயிலில் பராமரிப்பு கிடையாது. நம்ம நீங்களும் நானும் இல்லை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரு கோயிலை கட்ட முடியுமான்னா அந்த அளவுக்கு ப்ரிசிஷனோட கட்ட முடியாது. அப்படி கட்ட முடியாத கோயிலில் நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், பணம் இருக்குது, அதை அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணலாம்ல, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அது என்ன வந்து ஏன் வந்து இந்து கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் வச்சு வந்து கல்யாண மண்டபம் கட்டணும், பில்டிங் கட்டணும்னா நான் கேட்குறேன், என் சர்ச்சில் பணம் வாங்குறாங்க, மசூதியில் பணம் வாங்குறாங்க, அதில் கட்டுங்களேன். அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு இல்லை, அதையும் நீங்கள் எடுத்துங்களேன்றேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே தமிழில் தமிழில் தான் எல்லாம் பாட்டு பாடணும், தமிழில் தான் எல்லாம் சொன்ன தமிழன் வரவேற்கின்றேன். நீங்கள் இதே வந்து ஒரு இஸ்லாமியிட்ட போய் நீங்கள் வந்து உருதுல பேசக்கூடாது, ஒரு சர்ச்சில் போய் இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும்னு சொல்ல முடியுமா? அது என்ன இந்துக்கள்லாம் எழுச்சவாயிரல? அப்போ இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து யாருன்னா திமுக வந்து 75% இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம். ஏடிஎம்கே சலைச்சவர்கள் கிடையாது, அவங்க 25%. இவங்களுடைய செல்ல குழந்தை. உங்களுடைய கூட்டணி கட்சியினராக இருந்தவர்கள் யாரு?
இது தவறு யாருக்கும் தவறு தான். திருடன் தான் சொல்ல முடியும். இப்போ திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை, கூட்டணி முறிஞ்சிருச்சு. இப்போ கூட்டணி அது நான் வி ஆர் நாட் இன்டு பாலிடிக்ஸ். பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தான் கூட்டணி. நாங்கள் வந்து பரிவார அமைப்பில் இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. வி வில் நெவர் டூ தட். பட் இது இஸ் அ பாயிண்ட். என்னென்னா வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு தீபம் ஏற்றணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. திமுக அது வந்து எந்த அளவுக்கு அதை டிஃபர் பண்ண முடியும் பண்ணுறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முறையாவது சொன்னாரா ஏற்றணும்னு சொன்னாரா? ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, திமுக கூட்டணியிலேருந்தே சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அப்ரிஷியபிளான ஒரு வேர்டு அது. அந்த திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் அதான் தாவேக்கா. அவங்க என்ன பண்ணாங்களோ இவங்க 200% பண்ண போகிறாங்கன்றதான் அச்சப்படுகின்ற, அதான் பயமாக இருக்குது. ஸோ பாஜகவினுடைய ஒரு ரகசிய குழந்தை தான் தேமுதிக. நான் டிஎம்கேவோட உண்மையான குழந்தை தான் நான் சொல்கிறேன். பாஜகவினுடைய ரகசிய குழந்தை தான் தேமுதிகவான்னு கேட்குறேன். தேமுதிக வந்து அவங்க இந்து மதத்தில் பற்று உள்ளவங்க. எனக்கு வந்து கேப்டன் வந்து பெரிய மரியாதை உண்டு, எனக்கு பெரிய நட்பு இருந்தது அவர் இறக்குற வரைக்கும். அவங்களுக்கு இந்து மத கொள்கைகளில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அவங்க கூட்டணிக்காக அவங்களுடைய கோட்பாடுகளை விட்டு கொடுக்கல. அவங்க பெண்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடிய தைரியம் இருந்தது. ஒரு லீடர், ஒரு பெரிய லீடர் அந்த அம்மா, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, டிஎம்கேவுடைய குழந்தையாக தாவேக்கா உருவானது தான் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கின்றது. ஓகே, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் அறநிலையத்துறை தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக துறை தழிக்கப்படுமா? இது அடுத்து இப்போ ஆட்சிக்குன்னா 3 வருஷம் இல்லை 5 வருஷம். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஹெச்ஆர்என்சி என்பது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போகணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை, கொள்கை. அது இந்திய அளவில் அதுக்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம். நிச்சயமாக அதுக்கு முன்னாடியே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு, அதில் சில கேள்விகள் ஏதாவது உங்களை வந்து கொஞ்சம் கோவமூட்டுற வகையில் இருந்திருக்கலாம். மேபி ஆடியன்ஸே கூட நினச்சிருப்பாங்க, என்னடா எல்லாத்தையும் உனக்கே தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நீ ஆண்டாள் சொக்கலிங்கம் சார்ட்ட குறுக்க கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு. நிறைய பேருடைய நேர்காணல்களில் நான் பார்த்துருக்கேன் சார். என்னன்னா அவங்க ஒரு மல்டிபிள் வெர்சடைல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். உண்மையாகவே நீங்கள் ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி. பல நாட்கள் உங்களை நான் வந்து உங்களுடைய வீடியோக்கள் வழியாக பார்த்து ஒரு வாஸ்து நிபுணராக, ஒரு லைஃப் கோச்சா, ஒரு ஃபினான்ஷியல் கோச்சா, இந்த மாதிரி பல அவதாரங்களில் உங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். இன்றைக்கும் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. இது முதல் முறையாக நம்மளுடைய பேசு தமிழா பேசு அரங்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. தொடர்ச்சியாக எங்களுடைய பேசு தமிழா பேசுல உங்களுடைய குரல், உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய எண்ணங்கள் ஒலிக்கணும். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சமூக நலன் சார்ந்த நல்ல முன்னெடுப்புகள் தொடர வேண்டும் என்று எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்எஸ்எஸோட மையக்குழுவில் கூட வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசும்போது, பேசு தமிழா பேசு ராஜவேல் அவர்கள் வந்து இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு வந்து உங்களோட அறிமுகம் இல்லாத போதே உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுடைய ஃபாலோ இருந்ததில் பெருமை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு அரங்கு கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, எங்களுடைய மனக்குமுலை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆண்டாள் அருளால், நான் உன்னுடைய பழனி திருச்செந்தூர் முருகன் அருளால், நரசிம்மர்களால் நீங்களும் நம்முடைய இந்து மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிறப்பாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும். வாழ்வாங்க வாழ நான் மாண்டாதை பார்த்துக்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீராமஜெயம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.